வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான தமிழ் வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிஎஃப், அதாவது பார்த்தீங்கன்னா வினா வங்கி வேணும் அப்படின்னீங்கன்னா ஓகேங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 97 89 51 92 66 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பிடிஎஃபாக வினா வங்கியை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேங்களா. அன்னவிடும் தூது என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா மீரா. அன்னவிடும் தூது என்ற இதழை நடத்தியவர் மீரா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். ஆன்சர் டி. செந்தமிழ் அந்தணர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? இளங்குமரனார். கொஸ்டின் நம்பர் 4, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்க, சிங்கக்குருளை 3, புலி பரல் 1, யானை பிளிரும் 4, பசு கதரும் 2. மறுபடியும் பாருங்க, சிங்க குருளை, புலி பரல், யானை பிளிரும், சிங்கம் பசு கதரும். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, லெக்சிகோகிராஃபி ஓகேங்களா. லெக்சிகிராஃபி அப்படின்னா அகராதியல் 4, எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டு 1, பிக்டோகிராஃபினா சித்திர எழுத்து முறை அப்போ 2, கான்ஸ்டோண்டின் அப்படின்னா மெய்யொலி அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6, தமிழக பழங்குடிகள் என்ற நூலின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. கொஸ்டின் நம்பர் 7, உலக இயற்கை சீரிழிவு தடுப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? உலக இயற்கை சீரிழிவு தடுப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறதுனா அக்டோபர் 5. கொஸ்டின் நம்பர் 8, தேவாரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். சரி. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரமாகும். இதுவும் சரி. நம்பியூரார், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. கூற்று 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் பாருங்க 9, கவிஞர் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். கொஸ்டின் நம்பர் 10, வருமுன்னர் காவதன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இக்குறட்பாவில் பயின்றுள்ள அணி எது? ஊமை அணி. ஊமை அணி. கொஸ்டின் நம்பர் 11, திருக்குறள் பற்றி சரியான கூற்றுகளை கவனி. திருக்குறளில் அறத்துப்பாலில் பாயிரம், இல்லறம், துறவியல், ஊழியல் எனும் 4 இயல்களை கொண்டது. சரி. அடுத்தது, திருக்குறளின் பொருட்பாவில் அரசியல், அமைச்சியல், ஒளியல் என்னும் 3 இயல்களை கொண்டது. எத்தனை இயல்கள்? 3 இயல்களை கொண்டது. சரி. திருக்குறளில் இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது. எத்தனை இயல்கள்? 2 இயல்களை கொண்டது. அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12 ஓகேங்களா. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஓகேங்களா. பிளாக்லோர் அப்படின்னா நாட்டு புறவியல். அக்ரோனமி அப்படின்னா உளவியல் 3, பட்டோயி அப்படின்னா நெற்பயிர் 2, அடுத்தது கால்வேஷன் அப்படின்னா பயிரிடுதல். அப்போ ஆன்சர் 4, 3,
2,1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். பாருங்க 13வது கொஸ்டின். வி முனுசாமி தொடர்புடைய கீழ்க்கணும் கூற்றுகளை சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர். சரி. அடுத்தது அவர் எழுதிய நூல்கள் பாருங்க. ஓகேங்களா? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, இதுவும் சரி. உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம் என்ற இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. அப்போ இதுவும் சரி. அப்போ 3மே சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 14. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என கூறும் நூல். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என கூறும் நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. 15வது கொஸ்டின். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் ராஜ மார்த்தாண்டன். ராஜ மார்த்தாண்டன். கொஸ்டின் நம்பர் 16. பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஓகேங்களா? பேட்ரிஷம் அப்படின்னா நாற்றுப்பற்று. பேட்ரிஷம் அப்படிங்கிறது நாற்றுப்பற்று. மெர்சிங்கிறது கருணை. மெர்சி என்பது கருணை. ஓகேங்களா? மெக்ரோஷம் அப்படிங்கிறது வலசை. அப்போ 2. அடுத்து பாருங்க, ஆர்டிஃபிக்கல். ஆர்டிஃபிக்கல் அப்படின்னா செயற்கை. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். சொல் பொருள். கூர் என்றால் மிகுதி. கூர் என்றால் மிகுதி. 2. கும்பி என்றால் வயிறு. கும்பி என்றால் வயிறு. மேதினி என்றால் உலகம். மேதினி என்றால் உலகம். கொங்கு என்றால் மரகதம். கொங்கு என்றால் மரகதம். மறுபடியும் பாருங்க, கூர் என்றால் மிகுதி, கும்பி என்றால் வயிறு, மேதினி என்றால் உலகம், கொங்கு என்றால் மகரந்தம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 18. மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. யாரு? ஆதிரை. கொஸ்டின் நம்பர் 19. அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் தொடர்புடைய கீழ்காணும் கூற்றில் சரியானது எது? அதிவீரராம பாண்டியரின் வெற்றி வேட்கை என்றழைக்கப்படும் நருந்தோகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சரி. அடுத்தது, அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள் சில. வாயு சம்யுதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், காசி காண்டம். இது எல்லாமே அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல். சரி. இவர் இயற்றிய காசி காண்டத்தில் 17வது பாடல் இல்லொழுக்கம் பற்றி கூறுகிறது. இல் ஒழுக்கம் பற்றி கூறுகிறது. சரி. அப்போ 3மே சரி. அப்போ இது அனைத்தும் சரிதான் சரியான ஆன்சர். அனைத்தும் சரிதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னா ஊவே சாமிநாதர். ஊவே சாமிநாதர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா? பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றால் ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. ஆன்சர் பி அறிஞர் அண்ணா. கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா வாசகங்களை கருத்தில் கொள்க. கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்க. கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சரி. இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் 2009இல் அமைக்கப்பட்டது. சரி. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயை. ஸ்டீபன் ஹாக்கின் சொல்லியிருக்காரு. இதுவும் சரி. அப்போ
அனைத்தும் சரிதான், இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23. ஒவ்வொரு ஆண்டும் உலக காற்று நாள் டேஸ் அன்று கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக காற்று நாள் டேஸ் அன்று கொண்டாடப்படுகிறது. ஜூன் 15. ஜூன் 15. கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள் பாருங்க. வினைமுற்று தொடர் பாடினால் கண்ணகி, அப்போ 2 கமா. பெயரச்ச தொடர், பெயரச்ச தொடர் கேட்ட பாடல், கேட்ட பாடல் 1 கமா. வினையச்ச தொடர் ஓகேங்களா, பாடி மகிழ்ந்தனர் 4 கமா. எழுவாய் தொடர் இனியவன் கவிஞர் 3. மறுபடியும் பாருங்க. வினைமுற்று தொடர் பாடினால் கண்ணகி, பெயரச்ச தொடர் கேட்ட பாடல், வினையச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர், எழுவாய் தொடர் இனியான் கவிஞன் கவிஞர். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 25. பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. விருந்து. நெய்தல் நிலத்தவருக்கு பாணர்கள் மீன் கறி கொடுத்தல், மீன் கறி கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் சிறுபானாற்றுப்படை 4 கமா. பலவர் புகு வாயில் அடைப்ப கடவுணர், பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் குறுந்தொகை, குறுந்தொகை 3 கமா. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு ஓகேங்களா. பொற்கை வேந்தை, பொற்கை வேந்தன் அப்படிங்கிற நூலில் சொல்லுது. காலின் 7 அடி பின் சென்று, காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிறது பொருநராற்றுப்படை அப்படிங்கிற நூல் சொல்லுது. இது பொருநராற்றுப்படை நூல் சொல்லுது. பாருங்க. நெய்தல் நிலத்தவர் பாணவர்களுக்கு மீன் கறி கொடுத்தல் அப்படிங்கிறது சிறுபானாற்றுப்படை சொல்லுது. அடுத்தது பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் அப்படிங்கிறது குறுந்தொகை நூல் சொல்லுது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணு அப்படிங்கிறது ஒற்றை வேந்தன் நூல் சொல்லுது. காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிறது பொருநாற்றுப்படை நூல் சொல்லுது. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 26. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைப்பிற்கு கொள்ளும் திறனே புத்தக கூர்மை என்றவர். மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைப்பு கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்றவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கின்ஸ், ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. கொஸ்டின் நம்பர் 27. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. அதாவது பார்த்தீங்கன்னா காற்று ஓகேங்களா. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி, நளியிரு நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஓகேங்களா, வெண்ணி உயர்த்திய. அப்போ 4 கமா. பலிமிகின் பலி இல்லை, பலிமிகின் பலி இல்லை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா ஓகேங்களா, ஐயூர் முடவனார், ஐயூர் முடவனார் 3 கமா. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு மதுரை மதுரை இளநாகனார் சொல்லியிருக்காரு 2. வண்டோடு புக்க மணவாய் தென்றல், வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு யார் சொல்கிறாரு? இளங்கோவடிகள் சொல்கிறாரு. மறுபடியும் பாருங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி அப்படிங்கிறது வெண்ணி குயத்தியர் சொல்லியிருக்காங்க. வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு ஐயூர் முடவனார் சொல்லியிருக்காரு. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு மதுரை இளநாகனார் சொல்லியிருக்காரு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. உலக தமிழ் கழகத்தை நிறுவிய அதன் தலைவராக இருந்தவர் தேவநாய பாவனர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநாய பாவனர். கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர்
29 பாருங்கள். இதழ்கள் பட்டியல் 1 பட்டியல் 2 இதழ்களை பொறுத்த சொல்கிறாங்க. ஓகேங்களா? தி.சே. வேணுகோபாலன் அப்படிங்கிறது இதில் யாருன்னா இதழ் நடத்தினார்னா எழுத்து அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. நாகூர் ரூமி அப்படிங்கிறது கணையாலை அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. துரைமாணிக்கம் ஓகேங்களா, தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. பா. சிங்காரம் தினத்தந்தி அப்படிங்கிற இதழை நடத்தியிருக்காரு. மறுபடியும் பாருங்கள். தி.சே. வேணுகோபாலன் எழுத்து அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. நாகூர் ரூமி கணையாலை அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. துரைமாணிக்கம் ஓகேங்களா, பாவலர் பெருஞ்சித்தனார் தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. பா. சிங்காரம் தினத்தந்தி அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. அப்போ ஆன்சர் 2,1,4,3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 30. ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது என்றவர். ராமசாமி. வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது குறித்து சனி நீராடு என்று கூறியவர் ஔவையார். கொஸ்டின் நம்பர் 32 பாருங்கள். ஆர்தர் காட்டன் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 1829ஆம் ஆண்டு ஓகேங்களா, காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டவர். சரி. 1875ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தெளீஸ்வரர் ஆணையை கட்டினார். தவறு. அடுத்தது 3. பழந்தமிழர்களின் அணைக்கட்டு திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறிய கல்லணைய கிராண்ட் அணைக்கட்டு என சூட்டினார். இது சரி. அப்போ 1, 3 மட்டும் சரி. கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்தது 33வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 கிபி 1930 ஔவையில் கொண்டு வந்தாங்க. 1882 ஹாண்டர் குழு, 1848 பெண்களுக்கான முதல் பள்ளி, 1929 சாரதா சட்டம். மறுபடியும் பாருங்க. 1930 ஔவை இல்லம், கிபி 1882 ஹாண்டர் குழு, கிபி 1848 பெண்களுக்கான பள்ளி, கிபி 1929 சாரதா சட்டம். அப்போ ஆன்சர் 3,4,1,2. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 34. கடைசியாக அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழி எது? குறும்பா. ஆன்சர் ஏ, குறும்பா. கொஸ்டின் நம்பர் 35. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர். தமிழர் நாகரிக பண்பாடு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? ஓகேங்களா, ஆ. தட்சிணமூர்த்தி. 3, தமிழக வரலாறு தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது மா. ராஜமாணிக்கனார். 1, தமிழ் செவ்விதழ் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்னு நூலை எழுதுனது யாருன்னா கா. ரத்தனம். 4, தமிழர் சால்பு அப்படிங்கிறது வித்யானந்தன். வித்யானந்தன். 2. மறுபடியும் பாருங்க. தமிழர் நாகரிக பண்பாடு அப்படிங்கிற நூலை ஆ. தட்சிணமூர்த்தி எழுதியிருக்காரு. தமிழக வரலாறு தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது மா. ராஜமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படிங்கிறது கா. ரத்தனம். தமிழர் சால்பு அப்படிங்கிறது சு. வித்யானந்தன். ஆன்சர் 3,1,4,2. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 36. சித்திரக்கல் புடவில் காளை ஓவியம் காணப்படும் இடம் எது? தேனி. சித்திரக்கல் புடவில்
காளை ஓவியம் காணப்படும் இடம் தேனி மாவட்டம். கொஸ்டின் நம்பர் 37. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க, சுப்பிரமணிய தேசிக, சென்னை தாண்டவராய, திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பாடம் கற்றார். சரி. யமகா அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். இதுவும் சரி. ஊவே சாமிநாத, தியாகராஜ, குளங்காதரி நாவலர் முதலியோர் இவரின் மாணவர்கள். இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. கூற்று 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 38. உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது? பல்லு. உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எதுனா பல்லு. சேயோன் மேய மைவாரை உலகம் என்று டேஸ் உரைக்கிறது? தொல்காப்பியர் உரைக்கிறார். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 40. பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது சொல் பொருள். பிரசம் அப்படிங்கிறது தேனு. அப்போ 2 கமா. வாரணம்னா யானை. வாரணம் என்பது யானை. ஆயம் என்பது சுற்றம். 4 கமா. சமம் என்பது போர். சமர் என்பது போர். மறுபடியும் பாருங்க, பிரசம் அப்படிங்கிறது தேனு, வாரணம் அப்படின்னா யானை, ஆயம் அப்படின்னா சுற்றம், சமர் என்றால் போர். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 41. 2012ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் டேஸ் ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனவரி 14 தான் எல்லா வருடமும் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனவரி 14. கொஸ்டின் நம்பர் 42. உலக அரங்கில் தமிழ் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. தமிழர்கள் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். கனடாவில் மட்டுமே 3 லட்சம் தமிழர்கள் என்று கணக்கெடுப்பு சொல்கிறது. சரி. அடுத்தது, நியூசிலாந்தில் இருந்து ஓகேங்களா அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர்ந்த தமிழர்கள் 10 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். சரி. கனடாவில் முதல் வரை ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னிய வீதி, என்ன வீதி? வன்னிய வீதி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வன்னி வீதி தமிழர்களுக்கு சொந்தமான வீதி. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 43. பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. நூல் மற்றும் நூல் ஆசிரியர். உயிர்த்தெழும் காலத்துக்கு அப்படிங்கிற நூலை எழுதினது, உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற நூலை எழுதியது சு. வில்வரத்தினம். 4 கமா. பனைமரமே அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஆ. சிவசுப்பிரமணியன். 1 கமா. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற நூலை எழுதியது பாலசுப்பிரமணியன். அடுத்தது, மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற நூலை எழுதுனது சு. வில்வரத்தினம். பனைமரமே அப்படிங்கிற நூலை எழுதியது ஆ. சிவசுப்பிரமணியன். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளமிட்டவர் பாலசுப்பிரமணியன். மறைக்கப்பட்ட இந்தியா எஸ். ராமகிருஷ்ணன். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்து 44வது. மாப்ளோ நெருடா இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1971. 45வது கொஸ்டின். பண்பாட்டு அடையாளங்கள் தொடர்பான கூற்றுகளை சரியான கூற்றுகள் எவை? இந்திய சாராணி கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் சென்னையில் பழமையை பறைசாற்றுபவை. சரி. ஆவணங்கள் முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் செக்ரட்டரி ஆபீஸுக்கு சாரணி கட்டடக்கலை முறை அமைந்தது. சரி.
சாராசனி கட்டட முறையில் அமைந்துள்ளது. சரி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்த வரும் பெரிய நூலகமாகும். சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. கூற்று 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 46. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக நூல் மற்றும் ஆசிரியர். பாருங்கள், தகப்பன் கொடி அப்படிங்கிற நூல் அழகிய பெரியவன் 3, வெயிலும் நிழலும் அப்படிங்கிற நூல் சிவராமலிங்கம் அப்போ 1, சிறகுக்குள் வானம் அப்படிங்கிறது ஆர் பாலகிருஷ்ணன் 2, சுதந்திர தாகம் சூசு செல்லப்பா சீசு செல்லப்பா. மறுபடியும் பாருங்க, தகப்பன் கொடி அழகிய பெரியவன், வெயிலும் நிழலும் சிவராமலிங்கம், சிறகுக்குள் வானம் ஆர் பாலகிருஷ்ணன், சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4. ஆன்சர் இதுக்கு சீதா சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 47. பதிற்று பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை கண்டுபிடித்தவர். பதிற்று பத்தில் சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை கண்டுபிடித்தவர் யார்னா ஐராவதம் மகாதேவன். பரிதிமாற் கலைஞர் கீழ்கண்ட யாரிடம் தமிழ் பயின்றார்? மகாவித்துவான் சபாபதியிடம் தான் பரிதிமாற் கலைஞர் தமிழ் பயின்றார். கொஸ்டின் நம்பர் 49. பாருங்கள், சொல்லும் பொருளும் பட்டியல் பொறுத்துக. வேட்டம் அப்படிங்கிறது மீன் பிடித்தல் 3, கொள்ளை என்பது விலை 1, நமலி அப்படிங்கிறது நாய், நமலினா நாய் 4, பகடு அப்படின்னா எருது, பகடு என்றால் எருது. மறுபடியும் பாருங்க, வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல், கொள்ளை என்பது விலை, நமலி என்பது நாய், பகடு என்பது எருது. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 50. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வே. இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வே. இறையன்பு. கொஸ்டின் நம்பர் 51. ஊவேசா தொடர்பான கூற்றுகளை சரியான கூற்றுகள் எவை? பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் ஊவேசா. சரி. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் சென்னை மாநில கல்லூரிகளிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். சரி. இவரது திருவுருவ சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சரி. அப்போ 3 சரி. கூற்று 1, 2, 3 சரி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 52. திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய் மொழி செம்மொழி என்று கூறியவர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி என்று கூறியவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். ஆன்சர் சி, பரிதிமாற் கலைஞர். கொஸ்டின் நம்பர் 53. ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கவிதைகளின் தொகுப்பு மஸ் நபி. அடுத்து பாருங்க, 54வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் ஆசிரியர் மங்கையர்க்கரசி அப்படிங்கிற நூல் ராஜ கோபாலன் 3, யாப்பும் கவிதையும் சி. பழனிசாமி 4, படைப்புக்கலை மு. சுதந்திரமுத்து 2, நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிற நூலை கி. வா. ஜெகநாதன். மறுபடியும் பாருங்க, மங்கையர்க்கரசி ராஜகோபாலன், யாப்பும் கவிதையும் சி. பழனிசாமி, படைப்புக்கலை மு. சுந்தரமுத்து, நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிறது கி. வா. ஜெகநாதன். அப்போ ஆன்சர் 3, 4,
2,1. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. களவழி 40. களவழி 40 என்னும் நூலை தழுவி பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நூல் மான விஜயம். களவழி 40 என்ற நூலை தழுவி பரிதிமாற் கலைஞர் எழுதிய நூல் மான விஜயம். கொஸ்டின் நம்பர் 56. சர் சி வி ராமன் தொடர்பான கீழ்கண்ணும் கூற்றில் சரியானது எது? சரியானது எது? ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24ஆம் ஆண்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. சரி. 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். ரைட்டு. ராமன் விளைவு கண்டுபிடிப்பானது இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது. சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர் டி. இதுக்கு அனைத்தும் சரிதான் சரியான ஆன்சர். பாருங்க, ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா காரல் கபேக். கொஸ்டின் நம்பர் 58. பாருங்க, டீப் ப்ளூ தொடர்புடைய கீழ்கணும் கூற்றுகளை கவனி. 1997ஆம் ஆண்டு சதுரங்க போட்டி நடைபெற்றது. உலக சதுரங்க போட்டியில் உலக சதுர வெற்றியாளர் கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். சரி. IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி கேஸ்ப்ரோ உடன் போட்டியிட்டு வென்றது. சரி. அப்போ இது அனைத்தும் சரிதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்க, 8ஆம் தளம் நூலகம் அண்ணா நூற்றகத்தில் 8ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கல்வி தொலைக்காட்சி 3, 6ஆம் தளத்தில் திரைப்பட கலை 4, 5ஆம் தளத்தில் அறிவியல் 4ஆம் தளத்தில் சட்டம் கல்வி 2. மறுபடியும் பாருங்கள், 8ஆம் தளத்தில் என்ன இருக்குது? கல்வி தொலைக்காட்சி. 6ஆம் தளத்தில் திரைப்படக்கலை. 5ஆம் தளத்தில் அறிவியல். 4ஆம் தளத்தில் சட்டம் கல்வி. இப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 60. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என கூறியவர் பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என கூறியவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. எந்த ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. பதிவு செய்தார்? 1906. எந்த ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை உ.வே.சா. பதிவு செய்தார்? 1906. அடுத்து பாருங்க, 62வது கொஸ்டின். வேலு நாச்சியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார். யாரு? பெரிய மருது. சரி. விஜயதசமி திருநாள் அன்று சிவகங்கை கோட்டையில் நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றவர் வேலு நாச்சியார். சரி. விஜயதசமி திருநாள் அன்று சிவகங்கை கோட்டையில் பெரிய காவல் இருக்கும் என்றார் சின்ன மருது. அப்போ இது 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 63. பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. முற்றிலுகரம் என்பது பசு 4, நெடில் தொடர் குற்றிலுகரம் 6, 1, ஆயுத தொடர் குற்றிலுகரம் அஃது 2, உயிர் தொடர் குற்றிலுகரம் முரசு 3, மறுபடியும் பாருங்க, முற்றியலுகரம் பசு, நெடில் தொடர் குற்றிலுகரம் 6, ஆயுத தொடர் குற்றிலுகரம் அஃது, உயிர் தொடர் குற்றிலுகரம் அரசு. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 64. பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செலும் பரிபாடல் களவங்கள் 8 தொகை என்று பாடியவர் உடுமலை நாராயண கவி.
கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க. அருங்கலம் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் என்று பெரிய கப்பலை கீழ்கண்ட எந்த நூல் கூறுகிறது? பதிற்று 10. 66வது கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாலை. விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாலை. கொஸ்டின் நம்பர் 67. திருநெல்வேலி மாவட்டம் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. கிரேக்க உரோமியர் நாடுகளைச் சேர்ந்த யவனர்கள் பொற்கை முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர். சரி. அடுத்தது, பொருணை என்னும் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானதாகும். சரி. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே என திருஞான சம்பந்தர் கூறுகிறார். சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 68. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்கவும். அதாவது திருநெல்வேலி திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னது திருஞான சம்பந்தர். தன்பொருளை புனல் நாடு அப்படின்னு சொன்னது சேக்கிலார். தன்பொருள் புனல் நாடுன்னு சொன்னது சேக்கிலார். பொதியலாயினும் இமயமாயினும் அப்படின்னு சொன்னது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் அப்படின்னு திருநெல்வேலியில் சொன்னது திரிகுட ராசப்ப கவிராயர். மறுபடியும் பாருங்க. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு சொன்னது திருஞான சம்பந்தர். தன்பொருளை புனல் நாடுன்னு சொன்னது சேக்கிலார். பொதியலாயினும் இமயமாயினும் அப்படின்னு சொன்னது இளங்கோவடிகள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு அப்படிங்கிறது திரிகுட ராசப்ப கவிராயர். அப்போ 4,1,2,3 ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 69வது கொஸ்டின். 69வது கொஸ்டின். எழுத்துக்களினுடைய இடப்பிறப்பு. வல்லின மெய்யெழுத்து. வல்லின மெய்யெழுத்து மார்பல பிறக்கிறது 3, மெல்லின மெய்யெழுத்து மூக்கில் பிறக்குது 4, இடையின மெய்யெழுத்து கழுத்தில் பிறக்குது 1, ஆயுத எழுத்து தலையில பிறக்குது 2, மறுபடியும் பாருங்க. வல்லின மெய்யெழுத்து மார்பல பிறக்குது, மெல்லின மெய்யெழுத்து மூக்கில் பிறக்குது, இடையின மெய்யெழுத்து கழுத்தில் பிறக்குது, ஆயுத எழுத்து தலையில் பிறக்குது. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2 ஆன்சர் ஏ. அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்கள். கடல் ஓட கால்வால் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கும் நாள். உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கும் நாள் ஜூலை 28. ஜூலை 28. கொஸ்டின் நம்பர் 72 பாருங்க. ஊமை தொகை பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. அப்போ 2, உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மை. பசுமரத்து ஆணி போல எளிதில் பதிதல். பசுமரத்து ஆணி போல எளிதில் பதிதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு 3. மறுபடியும் பாருங்க. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக, உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை, பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. அப்போ 2, 1, 4, 3 ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 73. எனக்கு பிடித்த நூல்களில் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் நேரு. மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் நேரு. கொஸ்டின் நம்பர் 74. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. அதாவது 4ஆம் வேற்றுமை. தகுதி அப்படிங்கிறது பாருங்க. கவிதைக்கு அழகு கற்பனை 4, அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினார் 1, பொருட்டு அப்படிங்கிறது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் 2, முறை என்பது செங்குட்டவனுக்கு
தம்பி இளங்கோ. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. பாருங்க, மறுபடியும் தகுதி என்பது கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் அப்படிங்கிறது தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு என்பது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை என்பது செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. இப்போ ஆன்சர் 4,1,2,3. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 75. கொஸ்டின் நம்பர் 75. எம்ஜிஆர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எனவும் எம்ஜிஆர் அழைக்கப்பட்டார். என்னது? புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எனவும் எம்ஜிஆர் அழைக்கப்பட்டார். சரி. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தினார். சரி. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை வைத்து பெருமைப்படுத்தியுள்ளது. சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. அடுத்து 76வது கொஸ்டின். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களும் முன்னோடியாக திகழ்ந்தவர். அயோத்திதாசர், தங்கவயல் அப்பாதுரை. அயோத்திதாசர், தங்கவயல் அப்பாதுரை. கொஸ்டின் நம்பர் 77. பாருங்க, நூல் மற்றும் நூலாசிரியர் பட்டியல் 1உடன் 2ஐ இணைக்கவும். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிறது கா ராஜராஜன். 4, தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறது கவிஞர் தமிழ் ஒளி. 1, தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியம் அப்படிங்கிறது ஈரோடு தமிழின்பம். ஒவ்வொரு கால்வாய்ங்கிறது கந்தர்வன். 3, மறுபடியும் பாருங்க, தொல்லியல் நோக்கில் சங்ககாலங்கிறது கா ராஜன். தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறது கவிஞர் தமிழ் ஒளி. தமிழ் ஓவியம் அப்படிங்கிறது ஈரோடு தமிழின்பம். ஒவ்வொரு கால்வாயும் கந்தர்வன். அப்போ ஆன்சர் 4,1,2,3. ஆன்சர் டி. 78வது கொஸ்டின். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என அழைக்கப்படும் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் மணக்குடவர். 79. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? தந்தை பெரியார். தந்தை பெரியார். பாருங்க, 80வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைக. அதாவது சொல் பொருள். சதீர் என்பது நடனம். அப்போ 4, தாமம் என்பது மாலை. 3, கரிக்கருத்து அப்படிங்கிறது யானை தந்தம். 2, படிக்கு ஊற நிலத்தின் வில. மறுபடியும் பாருங்க, சதீர் என்பது நடனம், தாமம் என்பது மாலை, கரிக்கருத்து அப்படிங்கிறது யானை தந்தம், படிக்கு உர அப்படிங்கிறது நிலத்தில் விழ. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 81. கொஷின் நம்பர் 81 பாருங்கள். புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்ற 3,900 செய்யுள்களின் எண்ணிக்கை யாது? அப்போ 108 கிடச்சிருக்கு. புறத்திரட்டிலிருந்து 108 கிடச்சிருக்கு. 82வது கொஸ்டின். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. சொல் மற்றும் பொருள். சூல் அப்படின்னா கரு. சூல் என்றால் கரு. 3, அடிசில் என்பது சோறு. அடிசில் என்பது சோறு. அடுத்து பாருங்க, மடிவு என்பது சோம்பல். 4, கொடியனர் அப்படின்னா மகளிர். கொடியனர்னா மகளிர். மறுபடியும் பாருங்க, சூல் என்றால் கரு, அடிசில் என்பது சோறு, மடிவு என்பது சோம்பல், கொடியனார் அப்படிங்கிறது மகளிர். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? 10. மெய்யெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 10. கொஸ்டின் நம்பர் 84. கி ராஜராஜன் தொடர்பான கீழ்கண்டவற்ற
கூற்றில் சரியானது எது? இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜ நாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. சரி. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். எழுத்துலகின் இவர் கி. ரா என்று குறிப்பிடப்படுகிறார். சரி. இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. சரி. அப்போ 3மே சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரிதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 85. குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியில் பாடல்களின் எண்ணிக்கை. குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 105. 105. 86. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். கொஸ்டின் நம்பர் 87. சங்க இலக்கியத்தில் அறம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகளை எவை? பாருங்க. நன்றும் தீரும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது புறநானூறு. தப்பு. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதினார் போற்றுகிறார். சரி. மதுரையில் இருந்து அவையும் துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. சரி. அப்போ 1 மட்டும் தவறு, 2, 3 சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. 88வது கொஷின். அதாவது பா வகையை பொறுத்து சொல்கிறாங்க. பட்டியல் 1, பட்டியல் 2. செப்பலோசை உடையது வெண்பா. செப்பலோசை உடையது வெண்பா. அகவலோசை உடையது கலிப்பா. அகவலோசை உடையது ஆசிரியப்பா. அகவலோசை உடையது ஆசிரியப்பா. துள்ளல் ஓசை உடையது கலிப்பா. துள்ளல் ஓசை உடையது கலிப்பா. தூங்கல் ஓசை உடையது வஞ்சிப்பா. தூங்கல் ஓசை உடையது வஞ்சிப்பா. மறுபடியும் பாருங்க. செப்பலோசை வெண்பா, அகவல் ஓசை ஆசிரியப்பா, துள்ளல் ஓசை கலிப்பா, தூங்கல் ஓசை வஞ்சிப்பா. அப்போ ஆன்சர் 4, 2, 1, 3. ஆன்சர் சி. அடுத்து 89வது பாருங்க. நூல் மற்றும் நூலாசிரியர் பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. வெயிலும் நிழலும் அப்படிங்கிறது யார் எழுதின நூல் அப்படின்னா பிரமிழ். அப்போ 2, திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிறது பெரியவன் கவிராயர். 1, அறம் என்பது ஜெயகாந்தன். அறம் என்பது ஜெயகாந்தன். 4, இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது கே. நம்மாழ்வார். 3. மறுபடியும் பாருங்க. வெயிலும் நிழலும் பிரமிழ், திருமலை முருகன் பல்லு பெரியவான் கவிராயர், அறம் என்பது ஜெயகாந்தன், இயற்கை வேளாண்மை கோ. நம்மாழ்வார். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 90. சங்கீத வித்திய மகாசன சங்கம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் ஆபிரகாம் பண்டிதர். கொஸ்டின் நம்பர் 91. நாட்குறிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. நாட்குறிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆங்கில கடற்படையில் பணியாற்றிய சாமுவேல் பெப்சு 3ஆம் சார்லஸ் காலத்து நிகழ்வுகளை 1660 முதல் 69 வரை நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளார். தப்பு. அடுத்தது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சாமுவேல் பெப்சு ஆவார். சரி. இந்தியாவின் பெப்சு என அழைக்கப்படுபவர் ஓகேங்களா அனந்தரங்கனார். 6/9/1736 முதல் 11/1/1761 வரை நாட்குறிப்பை எழுதியுள்ளார். சரி. அப்போ 2, 3 மட்டும் சரி. கூற்று 2, 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 92. அனந்தரங்கன் கோவை என்ற நூலின் ஆசிரியர் தியாகராஜ தேசிகர். அனந்தரங்கன் கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா தியாகராஜ தேசிகர். கொஸ்டின் நம்பர் 93. லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னா மதுசூதனன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. திருவிக்கா தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க.
வெஸ்லி பள்ளியில் படித்தபோது நான் கதிரைவேலர் என்பவரிடம் திருவிக்கா தமிழ் படித்தார். சரி. மயிலை தணிகாசலம் என்பவரிடம் தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார் திருவிக்கா. சரி. தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கு முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார். இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி, கூற்று 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 95. ஒரு கிராமத்து நதி என்னும் நூலிற்கு சாகித்ய அகாடமிக் விருது பெற்றவர். ஒரு கிராமத்து நதி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமிக் விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம். கொஸ்டின் நம்பர் 96. பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. நூலாசிரியர். தொலைதூர வெளிச்சம் அப்படிங்கிறது உத்தம சோழன். உத்தம சோழன். 4 கமா. சித்தாந்த சங்கீதம் அப்படிங்கிறது மயூர வேதநாயகம். 3 கமா. பாணர் இன வரையல். பாணர் இன வரையல் அப்படிங்கிறது பக்தாச்சல பாரதி. தாகம் கொண்ட மீன் என்று என் சத்தியமூர்த்தி. மறுபடியும் பாருங்க. தொலைதூர வெளிச்சங்கிறது உத்தம சோழன். சித்தாந்த சங்கீதம் அப்படிங்கிறது மயூர வேதநாயகம். பாணர் இனவரையல் அப்படிங்கிறது பக்தாச்சல பாரதி. தாகம் கொண்ட மீன் ஒன்று அப்படிங்கிறது என் சத்தியமூர்த்தி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 97வது கொஸ்டின். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. கொஸ்டின் நம்பர் 98. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. வெண்பா அடி வரை. 3 அடி வெண்பா. 3 அடி வெண்பாங்கிறது நேரிசை சிந்தியல் வெண்பா. 2 கமா. 4 அடி வெண்பா என்பது நேரிசை வெண்பா. 1 கமா. 4 அடி முதல் 12 வரை பகரடை வெண்பா. எது? பகரடை வெண்பா. 4 கமா. 13 அடி முதல் அதற்கு மேல் அப்படின்னா களி வெண்பா. மறுபடியும் பாருங்க. 3 அடி வெண்பா என்பது நேரிசை சிந்தியல் வெண்பா. 4 அடி வெண்பா என்பது நேரிசை வெண்பா. 4 முதல் 12 வரை அடி உள்ள வெண்பா பகரடை வெண்பா. 13 அடி முதல் அதற்கு மேலுங்கிறது களி வெண்பா. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. 99வது கொஸ்டின். என்னை போல் சிவாஜியும் நடிப்பார். ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர் மார்லன் பிராண்டோ. 100. சிந்துச்சமணி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொகஞ்சோதரா அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் ராஜமாணிக்கம் என்பதுதான் சிந்துச்சமணி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர். இத்துடன் பார்த்தா 100 வினா விடை வீடியோவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.